السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. القرآن உடைய 67வது சூரத்துல் முல்க், அதற்கு இன்னொரு பெயர் சூரத்து தபாரக். அதனுடைய முன்னுரை, அதற்கு பிறகு முதல் 10 ஆயத்துகளுடைய விளக்க உரை இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 11வது ஆயத்தை பார்க்க போறோம். இதுல நம்ம 5வது ஆயத், அதுல பூமிக்கு அருகில் உள்ள வானம், சமாஉத் துன்யா, அதற்கு நெருங்கி அங்கே வானத்தில் மலக்குகள் பேசுவதை ஒட்டு கேட்க முயற்சி செய்த ஜின்கள் அடித்து விரட்டப்படுவதை பற்றி பார்த்தோம். அது ஜின்களுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய தண்டனை. அந்த ஜின்களுக்கு மறுமையில் அஸ்ஹாபு ஸஈர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அஸ்-ஸஈர் என்ற அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய, இன்னும் அந்த நெருப்பினுடைய அந்த வேகம், அதனுடைய சூடு அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஸஈர், அதுதான் அவங்களுக்குரியது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதைத் தொடர்ந்து 6வது ஆயத்திலிருந்து 10வது ஆயத்து வரை அந்த ஜின்களை போன்றே மனிதர்களில் எவர்கள் காஃபிர்களாக வாழ்ந்து மரணித்தார்களோ அந்த மக்களுக்கு என்ன விதமான தண்டனை இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதுதான் 6வது ஆயத்திலிருந்து 10வது ஆயத்து வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மக்கள், காஃபிர்களாக வாழ்ந்து மரணித்து விட்ட மக்கள், அந்த சமூகங்கள், அவர்கள் கூட்டங்களாக, படைகளாக நரகத்திற்குள் போடப்படும் பொழுது, அப்படி அவங்க நரகத்துக்குள்ள நுழைந்து கொண்டு இருக்கும் பொழுது, வீசப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது, நரகத்துடைய காவலாளிகள், காப்பாளர்கள் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அலம் யஅதிகும் நதீர், உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் வரவில்லையா? அதாவது உங்களுக்கு என்று ஒரு ரசூல் வரவில்லையா, தூதர் வரவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? அதுதான் 9வது மற்றும் 10வது ஆயத்துகளாக நம்ம பார்த்தோம். பல, ஆமாம், அது ஜாஅனா நதீருன், நிச்சயமாக எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாளர் வந்தார். ஃபகذبنا, நாங்கள் அந்த எச்சரிக்கையாளரை பொய்ப்பித்தோம். வகுல்னா, இன்னும் நாங்க சொன்னோம், மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷைஇன், அல்லாஹ் எந்த ஒன்றையுமே இறக்கி வைக்கல. இன்னும் அதோட நிறுத்தல. எங்களுக்கு எச்சரிக்கை செய்த அந்த எச்சரிக்கையாளர், இன்னும் அவருடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்ட அந்த நம்பிக்கையாளர்கள், அவங்கள பார்த்து நாங்க சொன்னோம், இன் அன்தும் இல்லா ஃபீ ضلالin கபீர், நிச்சயமாக நீங்கள் பெரும் வழிகேட்டிலே தவிர வேறு எதிரும் இல்லை என்று அவங்களே நாங்கள் குறை சொன்னோம், கிண்டல் செய்தோம் என்று தங்களுடைய அந்த பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு, ஆமாம் நாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படிங்கறத சொல்லிட்டு, என்ன செய்திருந்தால் தப்பித்திருப்போம் என்று அங்கே தொடர்ந்து பேசுறாங்க. அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர், நாங்கள் அந்த எச்சரிக்கையாளர், அந்த தூதர், அவங்க சொன்னதை காது கொடுத்து கேட்டு இருக்க வேண்டுமே, அதாவது கேட்டு கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமே, அல்லது அந்த எச்சரிக்கையாளருடைய எச்சரிக்கை எங்களை அடையலைனா கூட எங்களுடைய அக்ல், எங்களுடைய அறிவை நாங்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டுமே. அப்படி செய்திருந்தால் மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர், கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரக நெருப்பினுடைய மக்களாக நாங்கள் ஆகி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த ஆயத்து. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, ஃபத்தரஃபூ பிதம்பிஹிம் ஃபஸஹ்பன் லிஅஸ்ஹாபிஸ் ஸஈர். அவ்வளவுதான் இந்த ஆயத்து. ஃபத்தரஃபூ பிதம்பிஹிம், தங்களுடைய அந்த பாவத்தை அவர்கள்
ஒப்புக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். நாங்கதான் செஞ்சோம் என்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருவாங்க. நரக நெருப்பினுடைய கொழுந்து விட்டேறியக்கூடிய அந்த நரக நெருப்புடைய மக்கள் அவங்கள தூரமாக்கு, மிக தூரமாக ஆக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றோம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆயத். இப்ப இந்த ஆயத்துக்குள்ள போறதுக்கு முன்னால் ஒரு கேள்வி, சென்ற வகுப்புல வந்த ஒரு கேள்வி. இந்த நதீர், எச்சரிக்கையாளர், அவங்க அல்லாஹுடைய ஒரு நபியாகவோ ரசூலாகவோ மட்டும்தான் இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி. ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக ஒரு நதீர், ஒரு எச்சரிக்கையாளர் என்பவரை அனுப்புறாங்கன்னா வெளியிலேருந்து அனுப்புறது இல்லை, அந்த சமூகத்துக்கு உள்ளிருந்தே அவங்களை கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு மத்தியில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரைத்தான் எச்சரிக்கையாளராக அல்லாஹ் கொண்டு வர்றாங்க. ஒரு மலக், வானவர் வெளியிலேந்து வந்து அந்த சமூகத்து மக்களுக்கு மத்தியில் எச்சரிக்கை செய்வதில்லை. அல்லது ஒரு ஜின் அந்த மக்களுக்கு மத்தியில் வந்து எச்சரிக்கை செய்வதில்லை. அவங்க மனிதர்கள், அவங்களுடைய வழிகேட்டை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து அவர்களுக்கு நேர்வழியை நோக்கி அழைப்பு கொடுப்பது இன்னொரு மனிதர் தான். அந்த மனிதரும் கூட அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான், அந்த சமூகத்து மக்களுடைய மொழியை பேசுபவர் தான். அந்த சமூகத்து மக்கள் ஒரு மொழியை பேசுறாங்க, எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த தூதர் வேறொரு மொழியை பேசக்கூடியவர் அப்படின்னு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பல. 14வது சூராவுடைய 4வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் பேசக்கூடிய மொழியை பேசக்கூடியவராகத்தான் நாம் தூதரை அனுப்பினோம் என்று சொல்றதை நம்ம பார்க்கோம். அப்போ அந்த தூதர் எந்த வகையிலும் அவர்களுக்கு அந்நியர் அல்ல. அவர் மலக் அல்ல, அவர் ஜின் அல்ல, அவர் வேறொரு மொழியை பேசக்கூடியவர் அல்ல, அவர் வேறொரு பகுதியில் வசிப்பவரும் அல்ல. அந்த மக்களுக்கு மத்தியிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய மொழியை பேசக்கூடிய ஒருவர் தான் அவங்களுக்கு, அந்த மக்களுக்கு எச்சரிக்கையாளராக வருகின்றார். இப்ப இந்த தூதருடைய தூது செய்தியை ஏற்றுக்கொண்ட, அதன் மீது ஈமான் கொண்ட எந்த ஒரு மனிதரும் எச்சரிக்கையாளர், நதீர் ஆக ஆகிவிட முடியும். இந்த தூதருடைய தூது செய்தியை ஏற்றுக்கொண்ட, அந்த செய்தியின் மீது ஈமான் கொண்ட தூதர் அல்லாத வேறு எந்த ஒரு மனிதரும் நதீர் ஆக இருக்க முடியும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாளிலேயே அவங்களுடைய தூது செய்தியை ஏற்றுக்கொண்ட மற்ற நபித்தோழர்கள், அவங்களிலிருந்து யாராவது ஒருவர் தன்னுடைய குடும்பத்திற்கு போய் சொன்னால், தன்னுடைய கோத்திரத்துக்கு போய் சொன்னால், தன்னுடைய ஊருக்கு போய் சொன்னால், அந்த மக்களுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்து விட்டது. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நபியாக ரசூலாக இருக்கும் பொழுது அவங்களே நேர்ல போய் ஒவ்வொரு தனி மனிதரிடமும், ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பத்திடமும், ஒவ்வொரு தனிப்பட்ட கோத்திரத்திடமும் போய் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. அவங்களுடைய செய்தி அவங்களுடைய வாழ்நாளிலேயே அவங்க மூலமா ஈமான் கொண்ட இன்னொரு நபித்தோழர் மூலமாக போய் சேர்ந்தாலும் கூட அங்கே நபியினுடைய பணி அப்படிங்கிறது நடந்துருச்சு. நபி நேரடியாக வந்து சொன்னாலும் அங்கே அந்த எச்சரிக்கைங்கிறது கிடைச்சிருச்சு. அல்லது நபியிடம் இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் வந்து சொன்னாலும் அந்த எச்சரிக்கைங்கிறது அங்கே நடந்துச்சு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாள். அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு நபித்தோழர் அல்லது நபித்தோழரிடம் இருந்து இஸ்லாமை பெற்றுக்கொண்ட அடுத்த தலைமுறையை சேர்ந்த தாபியி என்று நம்ம சொல்லக்கூடிய அந்த பின்பற்றாளர், அவங்க போய் தன்னுடைய மக்கள்கிட்ட, தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட, கோத்திரத்தினர்கிட்ட, நண்பர்கள் கிட்ட அல்லது பழகக்கூடிய யார் இடத்துல அவங்க அந்த செய்தியை எடுத்து சொல்றாங்க. அப்போ அங்கேயும் எச்சரிக்கை அப்படிங்கிறது நடந்துருது. இன்றைக்கு 1400 வருடங்கள் கழித்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்துக்கு 1400 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு அந்த நபியினிடமிருந்து வந்த செய்தி நான் போய் ஒருத்தருக்கு அறிவிக்கிறேன், அல்லது நீங்க உங்கள யாரோ ஒருத்தர் போய் பிற மக்களுக்கு சொல்றீங்க. இங்கேயுமே
அந்த எச்சரிக்கை செய்தி அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. அப்ப நபி ரசூல் அல்லாத ஒருவர் நதீராக எச்சரிக்கையாளராக இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியும். இந்த நபியினுடைய சமூகம், அந்த சமூகத்தை சேர்ந்த எந்த ஒரு தனிநபர் அல்லது குழு அவங்க எச்சரிக்கையாளராக நிச்சயமாக இருக்க முடியும். அவங்க வழியாக மக்களுக்கு அந்த செய்தி போய் சேர்ந்தாலும் நபியினுடைய செய்தி அங்கே வந்து சேர்ந்து விட்டது. அப்போ அந்த கேள்விக்கான பதில் அதான். நபி ரசூல் அல்லாத ஒருவர் எச்சரிக்கையாளராக நதீராக இருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இருக்க முடியும். சரி, இதை தொடர்ந்து நம்ம இப்ப இங்க இன்றைய ஆயத்துக்குள்ள வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? ஃபஅதரஃபு பிதம்பிஹிம் ஃபஸஹ்பன் லிஅஸ்ஹாபிஸ் ஸஈர். ஃபஅதரஃபு பிதம்பிஹிம். தம்ப் அப்படின்னா என்ன? அதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். தால், நூன், பா, இந்த மூன்று எழுத்துக்கள்ல இருந்து தால், நூன், பா, தாலுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தால், தால், நூன், பா, இந்த மூன்று எழுத்துக்கள்ல இருந்து தனப அப்படிங்கிறது வருது. அதுல இருந்து அந்த தம்ப் அப்படிங்கிற வார்த்தை வருது. தம்பிஹிம் இந்த இடத்துல பொதுவாக மொழிபெயர்ப்புகள்ல எந்த மொழியில மொழிபெயர்ப்பா இருந்தாலும் பொதுவாக எப்படி வச்சிருப்பாங்க, அவங்களுடைய பாவங்களை பற்றி வெளியே சொல்லி தாங்கள் பாவி என்பதை ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தம்ப் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய பாவம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்படும். பாவம் அப்படிங்கிறதுக்கு அரபியில பல்வேறு வார்த்தைகள் இருக்கின்றன. குர்ஆன்லயே பாவம் அப்படிங்கிறதுக்கு 7-8 வார்த்தைகளுக்கு குறையாம பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு இஸ்ம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. இஸ்ம் அப்படின்னா பாவம். அதே போல மஅசியா அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. குர்ஆன்லயா ஹதீஸ்லயா மஅசியா அப்படிங்கிறதும் பயன்படுத்தப்படுது. ஸுல்ம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுது. அதே போல தம்ப் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தப்படுது. இதுல இந்த தம்ப் அப்படிங்கிற வார்த்தைக்கு உள்ள அந்த தனித்தன்மை என்ன? ஏன் இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தம்ப் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க? ஏன் இஸ்ம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல? ஏன் மஅசியா என்ற வார்த்தையை இங்க பயன்படுத்தல? ஏன் தம்ப் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க? தம்ப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது ஒரு பாவம். எப்படிப்பட்ட பாவம்? பாவங்களே சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள் அப்படிங்கிறது இருக்கு, அப்படிதானே? இப்ப இது வந்து ஒரு பெரிய பாவம், சின்ன பாவம் இல்லை. இந்த பாவத்தினுடைய விளைவு தண்டனை. இப்ப சில பாவங்கள் இருக்கும், அதை வந்து நம்ம பாவம் மன்னிப்பு கேட்கலைன்னா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க. அவற்றை தான் சிறிய பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த பாவம் எப்படி அப்படின்னா, இந்த பாவம் பெரியது, இதற்கு தண்டனை அப்படின்ற ஒன்று உண்டு. அது தண்டனையும் பெருசா இருக்கும். ஏன்னா பாவம் பெருசு, அதனால தண்டனையும் பெரியது. இப்ப இந்த பாவத்துக்கு அல்லாஹ் தண்டிக்காம இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்போ இது பாவம் பெரியது, தண்டனைக்குரிய பாவம் இது. இது அல்லாஹ் தண்டிக்காம இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தம்ப் அப்படின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினாங்கன்னா பாவம் அப்படின்னு பொதுவா நம்ம மொழிபெயர்த்தோம். ஆனா தம்ப் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பாவம்? இது பெரியது ஒரு பாவம், இதற்கு தண்டனை என்று ஒன்று உண்டு. இதற்கு அல்லாஹ் தண்டிக்காம இருக்கணும்னா அந்த மனிதன் அதற்கான மன்னிப்பை கேட்டு விட வேண்டும். அது எப்ப கேட்கணும்? இந்த உலகத்துடைய வாழ்க்கையில கேட்கணும், வறுமையில இல்ல. இப்ப இதற்கு முன்பு இருந்த 9வது 10வது ஆயத்துக்கள்ல பாக்குறோம், ஆமா நாங்க பாவம் செஞ்சிட்டோம், இப்படி செய்யாம இருந்திருந்தா நாங்க தப்பிச்சிருப்போம், இப்படி செஞ்சிருந்தா தப்பிச்சிருப்போம்னு அவங்க புலம்புறத பாக்குறோம், வருத்தப்படுறத, நஷ்டப்பட்டு புலம்புறத பாக்குறோம். இப்ப இவங்க வந்து பாவத்துக்கு வருத்தப்படுறாங்க. ஆனால் எப்ப வருத்தப்படுறாங்க? மறுமை நாள்ல வருத்தப்படுறாங்க. அதுவும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்ட பிறகு வருத்தப்படுறாங்க. ஆனால் தம்ப் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பாவம்? இந்த உலகத்திலேயே மன்னிப்பு கேட்டுக்கணும். இது வந்து சாதாரண ஒரு சின்ன பாவம் இல்ல. பாவம் மன்னிப்பு கேட்கலைனாலும் அல்லாஹ் மன்னிச்சிடலாம், அல்லது மற்ற நன்மைகளை கருத்தில் கொண்டு அல்லாஹ் இந்த விஷயத்தை மன்னிச்சிடலாம் அப்படின்னு இல்லை. தம்ப் அப்படின்னு இருந்தா இது ஒரு பெரிய ஒரு பாவம், இதற்கு தண்டனை அப்படிங்கிறது உண்டு. இதற்கு
துனியாவுடைய வாழ்க்கையிலேயே அவங்க மன்னிப்பு கேட்டும், மறுமையில போய் வந்து மன்னிப்பு கிடைக்கிறது கஷ்டம். தம்பு அப்படிங்கிற பாவம் எப்படிப்பட்டது? இது பெரியது, இதற்கு தண்டனை உண்டு. இந்த வாழ்க்கையிலேயே நாம் அதற்கான மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும். கேட்டு அல்லாஹ் இந்த வாழ்க்கையிலே அந்த மன்னிப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா மறுமையில தப்பிப்போம், இல்லைன்னா மறுமையில மாட்டிப்போம். அல்லாஹ் அதை விட்டு நம்ம எல்லாரையும் காப்பாற்றும். அப்ப தம்பு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் அது சின்ன பாவம் இல்ல. இதான் முதல்ல நம்ம ஞாபகத்துல வச்சு, அது சின்ன பாவம் கிடையாது, பெருசு, ரொம்ப பெருசு. எந்த அளவுக்கு பெருசு? அதற்கு தண்டனை ஒன்று தனியாக உண்டு. அல்லாஹ் மன்னிக்கலைன்னா நிச்சயமா அந்த தண்டனை அனுபவிக்க வேண்டியது. அல்லாஹ் எப்போ எப்போ மன்னிப்பாங்க? அதுக்கான மன்னிப்பு கேட்கணும். அது சின்னது இல்ல, பெருசு. அல்லாஹ் மன்னிக்கலாம், நிச்சயமா தண்டனை உண்டு. அல்லாஹ் மன்னிக்கணும் அப்படின்னா நாம அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்டாகும். அதுவும் எப்ப கேட்கணும்? இந்த உலகத்துடைய வாழ்க்கையில கேட்கணும். அந்த 4 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. அது சிறியதல்ல, பெரியது. அதற்கென்று அல்லாஹ் மன்னிக்கலைன்னா நிச்சயமா தண்டனை உண்டு. அல்லாஹ் அதுக்குன்னு ஒரு தண்டனை வச்சிருக்கிறான். அந்த தண்டனை தப்பிக்கணும்னா இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலேயே மன்னிப்பு, அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டோம், அது இந்த உலக வாழ்க்கையிலே கேட்டோம். அந்த மாதிரி பாவங்களுக்கு தான் தம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ நம்ம துஆக்கல்ல தம் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தா அது பெரியது ஒரு விஷயம். அது அதற்கென்று தனி ஒரு தண்டனை உண்டு. அதுக்கு அந்த தண்டனையும் தப்பிக்கிறதுக்கான வழி இந்த உலகத்திலேயே நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுறது. இந்த தம்ப் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பன்மை தான் ஜுனூப் அப்படிங்கிற வார்த்தை. ஜுனூப் அப்படிங்கிற வார்த்தை. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மரியாதைக்காக சஜ்தா செய்ய சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து எல்லாருக்கும் கட்டளையிட்டாங்க. வானத்துல மலக்குகள் இருந்தாங்க, மலக்குகள் எல்லாரும் சஜ்தா செஞ்சிட்டாங்க. இப்லீஸ் என்ற ஒரு ஜின் அந்த நேரத்துல வானத்துல இருந்தான். அவன் சஜ்தா செய்யல. ஏன் செய்யல? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவன் மாறு செஞ்சிட்டான். ஏன் செய்யல? கர்வத்தினால் செய்யல. இப்போ இவனுக்கு சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பு வந்துச்சு. நிரந்தரமா நரகத்துக்குரியவன் என்ற தீர்ப்பு வந்துருச்சு. பிறகு அந்த இப்லீஸ் ஷைத்தானாக ரஜீமாக ஆக்கப்பட்ட பிறகு அங்க வானத்துல இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இவங்க 2 பேர் மனசுலயும் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி, ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தி, அவங்கள அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறச் செய்தான் இந்த இப்லீஸான ஷைத்தான். இப்ப ஆதம் ஹவ்வாவும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுமே அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினாங்க. ஆனா அவங்க அல்லாஹ் மன்னிச்சிட்டாங்க. இப்லீஸும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினான். ஆனா இப்லீஸை அல்லாஹ் மன்னிக்கவே இல்லை. இது 2மே தம்பு தான். ஆனா ஆதம் ஹவ்வாவை மன்னித்த அல்லாஹ் இப்லீஸை மன்னிக்கல. ஏன்? இப்லீஸ் அகம்பாவத்துல, கர்வத்துல, தலைகணத்துல, திமிர்ல பாவம் செஞ்சான். ஆதமும் ஹவ்வாவும் அகம்பாவத்துல எல்லாம் பாவம் செய்யல, ஆசையில பாவம் செஞ்சாங்க. சரி, ஆசையில செஞ்சாலும் அது ஒரு பெரியது ஒரு பாவம் தான். ஆசையில செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சிருவாங்கன்னு உறுதியா சொல்லிட முடியும்? சொல்ல முடியாது. அல்லாஹ் மன்னிக்கலாம் அல்லது தண்டிக்கலாம். ஆனால் ஆதமும் ஹவ்வாவும் எப்படி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள்? அவங்க ஆசையில செய்தாலும் தவறு நடந்து விட்டது என்ற அந்த புரிதல் வந்த உடனேயே அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் தவறு செய்து விட்டோம் அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. இப்லீஸ் கிட்ட அல்லாஹ் கேட்கும் பொழுது தான் தவறு செய்து விட்டேன் என்பதை இப்லீஸ் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் ஆதமும் ஹவ்வாவும் தான் தவறு செய்து விட்டோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப யாருடைய இதயம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாடுகின்றதோ, தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு அந்த பணிவை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாடுகின்றதோ அவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறாங்க. ஆதமும் ஹவ்வாவும் அங்கே பணிவை காட்டினாங்க. இப்லீஸை போன்று தலைகணத்தை, கர்வத்தை காட்டல, திமிர்ல இல்ல. நான் செஞ்சது தப்பே இல்லை என்று இப்லீஸ் வாதிட்டான். ஆனால் ஆதமும் ஹவ்வாவும் அப்படி வாதம்லாம் செய்யல. நாங்க தவறு செஞ்சுட்டோம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு கூட தெரியாது. முதல் மனிதர்கள் இல்லையா,
அதுக்கு முன்னாடி இப்படி மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்கணும்ன்ற எந்த வழிகாட்டுதலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இவங்கதான் முதல் மனிதர், இவங்கதான் முதல்ல பாவம் செய்யறாங்க. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க, அவங்க 2 பேருக்கும் வார்த்தையை கத்துக் கொடுக்குறாங்க. சூரத்துல் பக்கரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறாங்க, அவங்க 2 பேருக்கும் அந்த பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தைகளை, துஆவுடைய வார்த்தைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேரும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளை கொண்டு துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் அவங்களை மன்னிக்கிறான். அப்ப இப்லீஸும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான், ஆதம் ஹவ்வாவும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள். ஆனா இப்லீஸ் செய்தது அந்த கர்வம், திமிர், தலைகணத்தின் காரணமாக. ஆதமும் ஹவ்வாவும் செய்தது ஆசையின் காரணம். இப்லீஸ் தன்னுடைய கர்வத்தின் காரணமாக என்ன செஞ்சான், நான் பாவம் செஞ்சேன் அப்படிங்கறத அவன் ஏத்துக்கவே இல்லை. தான் செய்தது சரி என்று அல்லாஹ்விடத்தில் வாதம் செய்தான். ஆனால் ஆதமும் ஹவ்வாவும், நாங்க ஆசையில தப்பு பண்ணிட்டோம், ஆனால் நாங்க வரம்பு மீறிட்டோம், அது எங்களுக்கு தெரியுது, நாங்க தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத பணிவோட ஒத்துக்கிட்டாங்க. இப்லீஸ் கிட்ட கர்வம் இருந்தது, ஆதம் ஹவ்வா கிட்ட பணிவு இருந்தது. இப்லீஸ் தான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளவே இல்லை, ஒப்புக்கொள்ளவே இல்லை. மாறாக தான் செய்து தவறு சரி என்று வாதிட்டான். ஆனால் ஆதம் ஹவ்வாவும் அங்கே பணிவு காண்பிச்சாங்க, தலைகணத்துல இல்ல, பணிவு காண்பிச்சாங்க. தவறு செய்துட்டோம் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தங்களை மன்னிக்கணும் என்று மனதால் அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க, ஏங்கினாங்க. ஆனா அது எப்படி வாயில கொண்டு வர்றது, செயல்ல கொண்டு வர்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. யார் அல்லாஹ்வின் முன்னால பணிவை காண்பித்தார்களோ, தவறு செய்து விட்டோம் என்று ஒப்புக்கொண்டார்களோ, அவங்களை அல்லாஹ் மன்னிச்சாங்க. அது எப்படி மன்னிச்சாங்க, எப்படி மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை மன்னித்தார்கள். அதுல அந்த வார்த்தை என்ன இருக்கு, அந்த துஆல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. தான் மன்னிப்புக்கு தவறு செஞ்சிட்டோம் ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறான். இதுதான் பணிவுடைய, தலைகணம் இல்லாத மக்களுடைய தன்மை. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காஃபிர்களை பற்றி சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் அவங்க பணிவுடையவர்களாக இல்லை. எச்சரிக்கையாளர் நதீர், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லது அந்த தூதருடைய தூது செய்தி ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் வந்து அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யும் பொழுது அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்கள்ட்ட அந்த பணிவுங்கிறது இல்லை. அல்லாஹ் எதையுமே இறக்கல என்று அவங்க வாதம் செய்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க அல்லாஹ் இறக்குனாங்கன்னு சொல்றீங்க இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க என்ற அந்த எச்சரிக்கையாளரை, அந்த தூதரை அவங்க இழிவுபடுத்தினாங்க. அதோடு நிக்கல, அந்த தூதர், அந்த எச்சரிக்கையாளர் பெரும் வழிகேட்டில் இருக்கிறார் என்று அவரை மோசமாக குறையும் சொன்னார்கள். அப்ப இது சாதாரண பாவம் அல்ல, இது பெரியதொரு பாவம். அவங்க குஃபுர்ல போனது மட்டும் இல்லாம அல்லாஹ் எதையுமே இறக்கலன்னு அல்லாஹ்வையே குறை சொன்னாங்க. அல்லாஹ் எதையுமே இறக்கலன்னா என்ன அர்த்தம், தூதர் போய் சொல்றாங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்ல. அல்லாஹ் வழிகாட்டுதலை கொடுக்கல அப்படின்னா அல்லாஹ்வை குறை சொல்றது. ஏன்னா அல்லாஹ் யார், ரப். ரப்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறவங்க. அப்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலும் தேவை. சொர்க்கத்துக்கு போற மாதிரி எப்படி வாழணும் என்ற வழிகாட்டுதலும் தேவை. வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுப்பதும் ரப் அப்படிங்கிறவங்களுடைய தன்மை. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பெயர்களுள் ஒன்று அல் ஹாதி. ஹாதி அப்படின்னா என்ன, ஹிதாயத்து கொடுக்கிறவங்க, வழிகாட்டக்கூடியவங்க, நேர் வழிகாட்டக்கூடியவங்க. அப்ப அல்லாஹ் ரப் இல்ல, அல்லாஹ் ஹாதி இல்லை என்று குறை சொல்றது. காஃபிர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் ரப்பு இல்ல, அல்லாஹ் ஹாதி இல்லை என்று சொல்லி அவங்க அல்லாஹ்வை குறை சொல்லி இருக்கிறாங்க. இங்க நபியை மட்டும் மறுக்கல. எலி தோற்றத்துல பார்க்கும்போது அந்த நபி பொய் சொன்னாங்க அப்படின்னு நபியை குறை சொன்னதா தான் நம்ம பலரும் புரிந்து கொள்வோம். ஆனால் அங்கே நபியை மட்டும் குறை சொல்லல, அல்லாஹ் எதையுமே இறக்கல அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் ரப்பு என்ற தன்மையினுடைய ஒரு பகுதியை அவங்க மறுக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சுத்தி கொடுத்திருக்கிறாங்க, ரிஸ்க் கொடுத்திருக்கிறாங்க, வாழ்வாதாரங்களை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஆதாரங்களின் ஒரு பகுதி ஹிதாயத், நேர்வழி. ரப்பு அப்படின்னா நேர்வழியும் தான் கொடுக்கணும். ரப்புங்கிற வார்த்தையே பெரும்பாலான மக்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை. முஸ்லிம்களிலுமே பலருக்கும் ரப் என்ற வார்த்தை பற்றி குறைவான ஒரு புரிதல் தான் இருக்கிறது. ரப் அப்படின்னா என்ன, படைச்சவங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. இன்னும் சிலர் வந்து படைச்சு பாதுகாக்கிறவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லா விதமான பாதுகாப்பும் எல்லா விதமான ரட்சிப்பும் கொடுப்பதுதான் ரப். இப்ப மனித வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவை அத்தனையும் கொடுக்கறது தான் ரப். சுவாசிக்கிற காற்றும் ரப்பு தான் கொடுக்கிறான், அதுவும் நம்முடைய ரிஸ்க்ல ஒரு பகுதி தான்.
அல்லாஹ் வந்து ரப், அல்லாஹ் ரஸாக், ரிஸ்க் கொடுக்குறவங்க அப்படின்னா அல்லாஹ் நேர்வழி தான் கொடுக்கும். ரிஸ்க்கும் அந்த நேர்வழியில உள்ளது. அதே போல அல்லாஹ் அல் ஹாதி அப்படின்னா நேர்வழி கட்டாயம் காட்டியாகும். அப்ப அல்லாவிடம் இருந்து எதுவுமே வரல அப்படின்னு ஒரு சமூகம் ஒரு தனிநபர் சொல்றாங்க அப்படின்னா அது அல்லாவை முதல்ல குறை சொல்றது. இப்லீஸ பற்றி சொல்லும் பொழுது கூட நிறைய தாயிகள் கூட சில தவறுகளை இழைக்கின்றார்கள். இப்லீஸ் வந்து ஒரு சஜ்தா செய்யல, அல்லாஹ் அவனை நிரந்தர நரகவாசி ஆக்கிட்டாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு சஜ்தா செய்யல என்பதாலே அல்லாஹ் அவனை நரகவாசி ஆக்கினாங்க. அந்த சஜ்தாவுக்கு பின்னுள்ள காரணம் என்ன என்பதை வச்சுதான் அவனுக்கு நரகவாசி என்ற தீர்ப்பு வந்தது. அந்த காரணம் என்ன? ஆதம் தன்னை விட தாழ்ந்தவர், தான் ஆதமை விட உயர்ந்தவன் அப்படின்னு அவன் வாதிட்டான். அது எப்படி வாதிட்டான்? ஆதம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர், இப்லீஸ் ஆகிய தான் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டவன், மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது அப்படின்னு அவன் சொன்னான். அதன் வழியாக அவன் என்ன சொல்ல வந்தான்? மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது, அதனால் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட ஆதமை விட நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட இப்லீஸ் ஆகிய அவன் உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டான். இது பிறப்பு அடிப்படையிலேயே தான் உயர்ந்தவன் என்று பெருமை பேசிக் கொள்வது. எல்லா தண்ணியை வந்து மண்ணிலிருந்து படைக்கல, நெருப்பிலிருந்து படைச்சாங்க, நெருப்பு உயர்ந்தது, ஆனால் தான் உயர்ந்தவன். தன்னுடைய கல்வியை கொண்டோ, ஒழுக்கத்தை கொண்டோ, தன்னுடைய இறை நம்பிக்கையை கொண்டோ, வணக்க வழிபாடுகளை கொண்டோ தான் உயர்ந்தவன் என்று அவன் சொல்லவே இல்லை. நான் ஆதமை விட அதிகமா அல்லாஹ் வணங்கி இருக்கிறேன், அதனால நான் உயர்ந்தவன் அப்படின்னு அவன் சொல்லல. மாறாக தன்னுடைய அந்த பிறப்பையே அவன் பெருமைக்கு ஒரு கருவியாக சொல்லிக் கொண்டான். இன்னைக்கு நம்ம உலகத்துல பாக்குறோம் இல்லையா? பிறப்பு அடிப்படையில தான் உயர்ந்தவர் என்று சொல்லிக் கொள்வதை உலகத்துல நம்ம பல இடங்கள்ல பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வாழக்கூடிய இந்த நாட்டிலேயே பிறப்பு அடிப்படையில் தான் உயர்ந்தவர் என்று சொல்லக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அதுதான் வர்ணம் ஜாதி என்ற அந்த கட்டுமானம். இங்க இருக்கக்கூடிய பெரும் சமூகம் இது 4 வர்ணங்களாக கட்டமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எண்ணிக்கை வேணுங்கிறதுக்காக அவங்க யாரை ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ அவங்களே உள்ள சேர்த்து அவங்க 5வது வர்ணம் பஞ்சமர் அப்படின்னு உள்ள சேர்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு வர்ணத்துக்குள்ளேயும் நூற்றுக்கணக்கான ஜாதிகள் இருக்கின்றன. அப்ப இங்க வர்ணங்களுக்குள்ள ஜாதிகள் இருக்கு. இதுல எந்த ஒரு வர்ணமும் இன்னொரு வர்ணமுக்கு சமமானது அல்ல. எந்த ஒரு ஜாதியும் இன்னொரு ஜாதிக்கு சமமானது அல்ல. ஒரு வர்ணத்துக்கு மேல ஒரு வர்ணம் இருக்கு, ஒரு வர்ணத்துக்கு மேல இன்னொரு வர்ணம் இருக்கு, மேல ஒண்ணு இருக்கு. அதே போல அதுங்களுக்குள்ளேயே ஜாதி இருந்தாலும் ஜாதிகளுக்குள்ளேயே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கு. உயர்ந்த வர்ணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வர்ணத்துக்குள்ளேயே 400க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கின்றன. அதுல எல்லாத்துக்கும் மேல ஒரு ஜாதி இருக்கு. இதெல்லாம் எந்த அடிப்படையில முடிவு செய்யறாங்க? இது உயர்ந்தது, நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று எந்த அடிப்படையில பேசுறாங்க? பிறப்பு அடிப்படையில பேசுறாங்க. இந்த குடும்பத்துல பிறந்துட்டதுனாலேயே நீங்க இந்த வர்ணத்துக்குள்ள இந்த ஜாதிக்குள்ள பிறந்துடுறீங்க, அதனால நீங்க தாழ்ந்தவர். இந்த குடும்பத்துல பிறந்துட்டதுனாலேயே நாங்கள் இந்த வர்ணம் இந்த ஜாதிக்குள்ள வந்துடுறோம், அதனால நாங்கள் உயர்ந்தவர். இது யாருடைய பேச்சு? இதுதான் இப்லீஸினுடைய வாதம். இதுதான் இப்லீஸை ஷைத்தானாக மாற்றிய, ரஜீமாக மாற்றிய வாதம். அப்போ பிறப்பு அடிப்படையில நான் பெரியவன் என்று பேசுவது இப்லீஸுடைய வாதம். இது இந்த வர்ணம் ஜாதியில மட்டும் இல்ல. நான் பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டேன், வசதியான குடும்பத்துல பிறந்துட்டேன், அதனால நான் உயர்ந்தவர் என்று எந்த ஒரு ஆணும் பெண்ணும் தன்னை அந்த அடிப்படையில பெருமைப்படுத்தி கொண்டாலும் அதுவும் இப்லீஸுடைய வாதம் தான். அல்லது எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? நாங்கெல்லாம் பெரிய அந்தஸ்துடைய குடும்பம், இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி பெருமை அடித்துக் கொண்டாலும் அதுவும் இப்லீஸுடைய வாதம் தான். இதுல நாம ஈட்டிக் கொண்டது என்ன இருக்கு? நம்முடைய அமல்களின் வழியாக நாம சிறந்தவர்கள் ஆக நம்மை ஆக்கிக் கொண்டோமா? இல்லையே. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நிச்சயமாக உங்களில் சிறந்தவர் உங்களில் தக்வா உடையவர் தான். அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் சரி செய்து கொண்டவர். அல்லாஹ் எதை செய்யணும்னு சொன்னாங்களோ அதை செஞ்சு, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை விட்டு விலகுவது, அதுதான் தக்வா. யார் அப்படி தக்வா உடையவங்களா இருக்கிறாங்களோ அவங்கதான் உங்கள சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாங்க. அப்போ தக்வாவை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்தையும் காண்பித்து நான் உங்களை விட சிறந்தவன் என்று சொன்னார் அது இப்லீஸினுடைய வாதம்.
அதுதான் இப்லீஸை அஷைத்தான் அர் ரஜீம் என்று அல்லாஹ்வை தீர்ப்பு கொடுக்க வைத்தது. அந்த வாதத்தினால்தான் அல்லாஹ் அவனை அஷைத்தான் அர் ரஜீம் என்று தீர்ப்பு கொடுத்தான், அந்த பெயரை கொடுத்தான். அவன் நிரந்தர நரகவாசி என்று தீர்ப்பு கொடுத்தான். இப்ப நாம இதை யோசிச்சு பார்க்கணும். குறிப்பாக முஸ்லிம் குடும்பத்திலேயே தலைமுறையா பிறந்து வந்திருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்கிட்ட இந்த வீண் பெருமைகள்லாம் இருக்கு. இந்த வீண் பெருமைகள், நாங்க எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா அப்படிங்கிறது, அதுல கொஞ்சம் வசதியானவங்க வந்துட்டா நாங்க எங்க குடும்பம் எவ்வளவு வசதியானது தெரியுமா அப்படிங்கிற பெருமை, நாங்க முஸ்லிம் குடும்பத்திலே பிறந்துட்டோம் அதனால நாங்க சிறந்தவர்கள் அப்படிங்கிற பெருமை, யாராவது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு புதுசா முஸ்லிமா வர்றாங்க அப்படின்னா அவங்களை தாழ்வாக நினைக்கிறது. அவங்க நவ் முஸ்லிம், அவங்க இப்பதான் இஸ்லாம் வந்திருக்கிறாங்க, நம்மளாம் தலைமுறை இஸ்லாம் இருக்கிறோம் அதனால நாங்க உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றது. அதன் காரணமா புதுதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பெண் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க எங்களுக்கு சமம் இல்லை அப்படின்னு சொல்றது. அவங்கள பள்ளிவாசல் ஜமாத்துல நிர்வாகி ஆக்க விடுறது கிடையாது, அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை தருவது கிடையாது, ஒரு சபையில் அவங்களுக்கு கண்ணியத்தை மரியாதையை தருவது கிடையாது. இதெல்லாம் புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களிடத்துல மற்றவங்க காட்டக்கூடிய பாகுபாடு, பாரபட்சம். இது எல்லாமே இப்லீஸுடைய ஷைத்தானுடைய வேலை. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, தம், இதெல்லாம் பெரிய விஷயம். அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டிய விஷயம். அப்ப அந்த இப்லீஸுடைய செயல்பாடுகள்ல நம்ம இருக்கக்கூடாது. ஒரு பாவத்தை செய்துட்டோம் அப்படின்னா அதை பாவம் என்று முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அந்த பணிவு முதல்ல நம்மகிட்ட வரும். அந்த பணிவு வந்தால் பாவ மன்னிப்பை நாம தேட ஆரம்பிப்போம். அல்லாஹ் நாடினால் நமக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கும். இங்க நரகத்துல எரியப்பட்ட அந்த மக்கள், அதுவும் கூட்டமாக சமூகமாக நரகத்துக்கு எரியப்பட்டாங்களே, அவங்க எப்படி இருந்தாங்க? இந்த உலக வாழ்க்கையில தங்களுடைய பாவங்களை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வந்த அந்த தூதர்களுமே ஏற்றுக்கொள்ளல. மாறாக என்ன செஞ்சாங்க? தூதர்களுக்கு பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கல என்று அல்லாஹ்வையும் குறை சொன்னாங்க, தூதரையும் குறை சொன்னாங்க. அல்லாஹ் இறக்கி வைக்கல, அப்ப அல்லாஹ் தன்னுடைய கடமை சரிவர செய்யல. தூதர் எதையும் கொண்டு வரல, அதாவது அல்லாஹ் எதையும் இறக்கி வைக்கல, அதனால தூதர் அல்லாஹ் கிட்ட சொல்லுது பொய் என்று சொல்லும் போது தூதர் பொய்யர் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வை சரியான தன்னுடைய வேலையை செய்யலன்னு அல்லாஹ்வை குறை சொல்றாங்க. அப்ப இவையெல்லாம் பெரும் பாவங்கள். அல்லாஹ் மன்னிச்சாதான் இவங்க தப்பிக்க முடியும். அல்லாஹ் மன்னிக்கணும்னா இவங்க பாவ மன்னிப்பு கேட்கணும். அப்ப இந்த உலகத்துல அவங்க பாவ மன்னிப்பு கேட்கல அப்படின்னா, அதை அப்படியே மரணிச்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக மறுமையில நரக தண்டனை உண்டு. மறுமையில அவங்க என்ன செய்வாங்க? அவங்க தங்களுடைய பாவங்களை ஒத்துக்குவாங்க, ஏத்துக்குவாங்க. இந்த அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இதுல இது ஒரு தனி வார்த்தை. அப்படிங்கறத பத்தி நம்ம முந்தைய வகுப்புல பார்த்திருக்கிறோம், அப்படிதானே? சும்ம இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு ஒரு வித்தியாசம் பார்த்தோம். சும்ம அப்படின்னா ரெண்டுமே ஒரு விஷயத்துக்கு பிறகு அப்படின்னு அர்த்தம். ஆனா சும்ம அப்படின்னு வந்தா ஒரு விஷயம் முழுமையாக முடிந்து விட்ட பிறகு நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம். முழுமையாக நடந்து முடிஞ்சு அதற்கு பிறகு ஒரு கால அவகாசம் இருந்து அதற்கு பிறகு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதற்கு சும்ம அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அப்படின்னா ஒரு விஷயம் முடிந்த உடனேயே அது ஆரம்பிக்கும். இது எப்போ முடிஞ்சிச்சு, இது எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிறகு, ஆகவே அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் இங்க அப்ப அவங்க அப்படி போடப்படும் போது ஒத்துக்குவாங்க. ஆமா, இந்த இடத்துல ஃபாவுக்கு பிறகு என்ன இருக்கு? அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அப்படிங்கிறது ஐன் ரா ஃபா இந்த மூன்று எழுத்துக்கள்ல வருது. ஐன் ரா ஃபா இந்த மூன்று எழுத்துக்கள்ல இருந்து அரஃப அப்படிங்கிற வார்த்தை வருது. அரஃப அப்படின்னா அறிதல். ஒரு விஷயத்தை பற்றி ஆழமான ஒரு அறிதல் இருக்கு அப்படின்னா அதுக்கு அரஃப அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு அந்த அறிதல் இருக்கோ அவங்களை ஆரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தெளிவாக, சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, அதற்குத்தான் அரஃப அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது? அதாவது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. எப்ப ஏத்துக்கிட்டாங்க? முன்னாடியே
பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லப்படுது. அவங்க பாவம் இங்க வந்து நரகத்தினுடைய வேதனை சொல்லப்படுது. நரகத்தினுடைய அந்த தீர்ப்பு, அதற்கு பிறகு நரகத்துல போடப்படுறது, இதெல்லாம் எதிர்காலத்துல நடக்க போறது, ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப இந்த நம்ம சூறால பாக்குறோம். திரும்ப திரும்ப இந்த சூறாவில முடிந்து போன விஷயத்தை பேசுற வார்த்தையை தான் அல்லாஹ் இங்க பயன்படுத்துறான். என்ன சொல்றாங்க? இக்தரஃபு, அவங்க ஏத்துக்கிட்டாங்க, அவங்க ஒப்புக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி எதிர்காலத்துடைய விஷயத்தை சொல்வதற்கு கடந்த காலத்துடைய வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துறாங்க? முந்தைய வகுப்பிலே நான் சொல்லி இருக்கிறேன். எந்த விஷயம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிச்சயமாக நடக்குமோ, இது நடந்தே தீரும், இதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு இருக்குதோ, அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது இனிமேல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லாம, இது நடந்தது, நடந்து விட்டது அப்படின்ற அந்த பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தை பற்றி, முடிந்த காலத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். இங்கே அந்த மாதிரிதான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள், ஒப்புக்கொள்வார்கள் நல்லா சொல்ல, ஒப்புக்கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு, ஆமா நாங்க வந்து தப்பு செஞ்சிட்டோம், நாங்க செஞ்சது சாதாரண தப்பு இல்ல, மிகப்பெரிய பாவம் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தங்களுடைய தம்ப் அப்படிங்கிற அந்த பாவத்தை தம்ப வந்து ஏத்துக்கிட்டாங்க. தம்ப அப்படின்னா என்ன? பாவம் அப்படின்னு மொழிபெயர்த்துறோம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? தம்ப அப்படிங்கிறது பாவம். அது எப்படிப்பட்ட பாவம்? சிறிய பாவம் அல்ல, பெரிய பாவம், தண்டனைக்கு உரிய பாவம். அதற்கென்று ஒரு தண்டனை எழுதப்பட்டிருக்கும். அல்லாஹ் மன்னிக்கலைன்னா அந்த தண்டனை நிச்சயமாக அவங்களுக்கு வரும். அந்த தண்டனையும் தப்பிக்கணும்னா இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலேயே பாவம் மன்னிப்பு கேட்கும். அப்போ ஒருத்தர் ஒரு தம்ப அப்படிங்கறத செஞ்சிட்டார், அப்ப அவர் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுது. எப்போ அவர் பாவ மன்னிப்பு கேட்கணும்? இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலேயே. அப்ப தம்ப அப்படின்னு ஒண்ணு செஞ்சுட்டான். அல்லாஹ் தம்ப என்று சொல்லக்கூடிய பட்டியல்ல இருக்கக்கூடிய பாவத்தை ஒருவர் செய்து விட்டால் அவர் தௌபா செய்தாக வேண்டும். தம்ப அப்படின்னா அதுக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா தௌபா செஞ்சாங்க. தௌபா இந்த உலகத்துடைய வாழ்க்கையில மட்டும்தான் செய்ய முடியும். தௌபா அப்படின்னா என்ன? பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு தௌபா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் இல்லையா? இஸ்திக்ஃபார் அப்படின்னாலும் பாவ மன்னிப்பு கேட்கறது தான். தௌபா அப்படின்னாலும் பாவ மன்னிப்பு கேட்கறது தான். இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இஸ்திக்ஃபார் இதுல வந்து இஸ்த அப்படின்னு வருது பாத்தீங்களா? எங்கெல்லாம் இஸ்த அஸ்த அப்படின்னு வருதோ அதுக்கெல்லாம் தேடுறது, ஒரு விஷயம் வேணும் நாடுறது, அதை தேடுறது, மனசாலையும் நாவினாலையும் தேடுறது, இதற்குத்தான் இஸ்த அப்படின்னு சொல்லுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் பாருங்க, அஸ்த வருதா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் கிட்டத்துல நான் கஃபார பாவ மன்னிப்பு தேடுறேன். அஸ்த தேடுதல், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்றதுதான் இஸ்திக்ஃபார். அது செய்யறதுக்கு இஸ்திக்ஃபார். இஸ்த அப்படின்னு வந்தாலே தேடுறது. சரி, இப்போ இந்த இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறதுக்கும் தௌபா அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இஸ்திக்ஃபார் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறது. அதுல கஃபர அப்படிங்கிற எழுத்துகள் இருக்கின்றன. அதுல தான் வந்து கஃபூர், கஃபார், காஃபிர் என்ற பெயர்கள்லாம் அதனுடைய அர்த்தங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அல் கஃபூர் அப்படிங்கிற பேர் உண்டு, அல் காஃபிர் அப்படிங்கிற பேர் உண்டு, அல் கஃபார் அப்படிங்கிற பேர் உண்டு. இவையெல்லாம் அந்த கஃபர என்ற வேறு எழுத்துக்கள் இருந்து வந்தவை. அந்த கஃபூர், கஃபார், காஃபிராக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்துல நம்ம பாவ மன்னிப்பு தேடுறது தான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார அதான் இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபர அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தேடுவோம். அதுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இப்ப இதுக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் தௌபாவுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த கேள்விதான் கேட்டிருந்தேன் இல்லையா? இஸ்திக்ஃபார் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கறது. எத்தனை தடவை பாவம் செஞ்சாலும் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கணும். கஃபூருங்கிற வார்த்தைக்கும் அதான் அர்த்தம், திரும்ப திரும்ப மன்னிக்கிறவங்க. அப்ப இஸ்திக்ஃபாருங்கிறது திரும்ப திரும்ப பாவம் மன்னிப்பு கேட்கறது. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் அதை எத்தனை தடவை செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட திரும்ப திரும்ப பாவ மன்னிப்பு கேட்கறது இஸ்திக்ஃபார். அல் கஃபூர் அப்படின்னாலே திரும்ப திரும்ப மன்னிக்கிறவங்கன்னு தான் அர்த்தம். கஃபார்னாலும்
காஃபிர்னாலும் அதான் அர்த்தம். அதுல கஃபூர் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப மன்னிக்கிறவங்க, அந்த பாவத்தை மறைக்கக்கூடியவர்கள். கஃபூர்னா என்ன? திரும்ப திரும்ப மன்னிக்கிறது, பாவத்தை மறைக்கிறது. இது ரெண்டுத்தையும் செய்யக்கூடியவங்க தான் கஃபூர். அல்லாஹ் வந்து அல் கஃபூர். அப்ப நம்ம செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் திரும்ப திரும்ப மன்னிக்கிறான். ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே இருப்பான். மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நம்ம அந்த பாவம் செய்தோம் அப்படிங்கிறதுமே அல்லாஹ் மறைச்சிருவான். நம்ம பாவிங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாது. அதான் அல் கஃபூர். இஸ்திஃபார்ங்கிறது திரும்ப திரும்ப கேட்கிறது. பாவ மன்னிப்பையும் அந்த பாவத்தினுடைய மறைத்தலையும் கேட்கிறது. தௌபா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்கிறது. தௌபா அப்படின்னா இது பாவம், அதுவும் பெரிய பாவம் அப்படிங்கிறத உணர்ந்து அல்லாஹ் இதை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுத்தேன். அது பாவம்ங்கிறத உணர்தல், ஏற்றுக்கொள்ளுதல், அதற்காக வருத்தப்படுதல், வெட்கப்படுதல், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கறது, இந்த மூணுமே இஸ்திஃபாருக்கும் உண்டு, தௌபாக்கும் உண்டு. பாவம் உணரணும், ஏத்துக்கணும், அதுக்காக வெட்கப்படணும், வருத்தப்படணும், அதுக்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த மூணுமே இஸ்திஃபார்லயும் உண்டு, தௌபாலையும் உண்டு. கூடுதலா தௌபால என்ன அப்படின்னா, இதை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதி எடுக்குது. அதுதான் தௌபா. அப்போ ஒரு தம்பு அப்படின்னு செய்யறோம்னா, ஒரு பெரிய பாவம் அப்படிங்கறது ஒண்ணு செய்யறோம்னா, அங்க வந்து உண்மையில் நம்ம செய்ய வேண்டியது தௌபா. தௌபா அப்படிங்கிறது என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட நம்மை நெருக்கமாக ஆக்கும். மனிதனுடைய இயல்பு தவறு இழைக்கிறது தான். மனிதன் பலகீனமானவன் தான். நானும் பெண்ணும் பலகீனமானவன் தான். அறிந்தோ அறியாமலோ நம்ம பல பாவங்களை செஞ்சிடறோம். ஆனா தம்பு அப்படிங்கிறது அறியாம செய்யற பாவம் இல்ல, அறிந்தே செய்யக்கூடிய பாவம். சிறிய பாவம் இல்ல, பெரிய பாவம். தெரிஞ்சே செய்யறோம். பாவம் தெரிஞ்சா செய்யறோம். அதுவும் பெரிய பாவம் தெரிஞ்சே செய்யறது தான். ஆனா அந்த பாவத்துல தப்பிக்கணும்னா அங்க வெறும் இஸ்திக்ஃபார் போதாது, தௌபா செஞ்சு அல்லாஹ் மறுபடியும் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதி எடுக்கும். அப்படி தௌபா செஞ்சிட்டோம்னா அல்லாஹ் தௌபா செய்யறவங்களை நேசிக்கிறாங்க, நாம அல்லாஹ்வுக்கு நெருக்கமாயிடும். இப்போ இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதர் வந்து தம்பு செய்து விட்டாலும் கூட, இந்த உலகத்திலேயே அந்த மனிதர் தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகின்றார்கள். அல்லாஹ் அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் அவரை நேசிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நேசம் அவருக்கு கிடைச்சிருது. அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆக்கி விடுகிறார். இது பாவத்தை இந்த உலகத்துல ஏத்துக்கிட்டா. ஆனா இங்க இந்த ஆயத்துல நம்ம பாக்குறோம், அந்த சமூகம் பாவத்தை எப்ப ஏத்துக்குது? மறுமையில ஏத்துக்குது. அது எப்போ? தீர்ப்பு கொடுத்து விட்ட பிறகு நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது நரகத்துக்குள்ள நுழையிறாங்க. அப்போ அந்த நரகத்துடைய வாசல்ல இருக்க காவலர்கள் கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா எங்களுக்கு தூதர் வந்தாங்க. அது கேட்ட பிறகுதான் சொல்றாங்க, தூதர் வந்தாங்க, எச்சரிக்கை செஞ்சாங்க, அங்கதான் வந்து அல்லாஹ் எதையுமே இறக்கி வைக்கலன்னு சொன்னோம். அல்லாஹ்வை குறை சொல்லி, தூதரை பொய்யர் என்று சொல்லி நாங்க வந்து தலகலத்துல இருந்தோம். அதோட நிறுத்தல. தூதர் வழிகேட்டுல இருக்கிறார். அந்த தூது செய்தி சொன்ன ஏற்றுக்கொண்ட மக்களும் வழிகேட்டு இருக்காங்க. அது சின்ன வழிகேடு இல்ல, பெரும் வழிகேடு. தலாலுன் கபீர் என்றெல்லாம் நாங்க சொன்னோம். ஏன் நாங்க வந்து அந்த தூதருடைய செய்தி எங்கள்கிட்ட கொண்டு வந்த இன்னொரு எச்சரிக்கையாளரோ சொன்னதை நாங்க செவி எடுத்து கீழ்ப்படிந்தோம். இல்ல எங்களுடைய புத்தியாவது எங்களுடைய அக்கலையாவது பயன்படுத்தி இருக்கோம், எதுவுமே செய்யல என்று அன்னைக்கு புலம்புவான். ஓ, இந்த உலகத்துல தவறை கொள்வதற்கும் மறுமையில தவறை ஏற்றுக்கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்தில் தவறை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிப்பு கிடைச்சிரும், அல்லாஹ்வுடைய நேசமும் கிடைச்சிரும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆகிடும். ஆனா மறுமையில தீர்ப்பு கொடுத்து விட்ட பிறகு அந்த தவறை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு எந்த பலனும் இல்லை. அந்த நெருக்கம்ங்கிறது கிடைக்காது, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்காது. மாறாக அல்லாஹ் என்ன செய்யறாங்க? அதுதான் இந்த ஆயத்திலேயே அடுத்த பகுதி. ஃபஸுஹ்கன் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபஸுஹ்கன் லிஅஸ்ஹாபி ஸஈர், கொழுந்து விட்டெறியக்கூடிய அந்த நெருப்பினுடைய மக்கள். ஃபஸுஹ்கன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. சுஹ்க் அப்படின்னா என்ன? தூரம், ரொம்ப தூரமா இருக்குது, அதுக்கு தான் சுஹ்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. தூரத்துக்கு வந்து புக்தன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றது உண்டு. தூரம்னா தூரமாக ஆக்குதல். இப்ப ஒருத்தர் நெருங்குற புக்தன் அப்படின்னு சொன்னா தூரமா போ, நோந்து போ அப்படின்னு அர்த்தம். ஆனா புக்தன் சொல்லாம சுஹ்கன் அப்படின்னு சொன்னா ரொம்ப தூரமா போ அப்படின்னு அர்த்தம். கிட்டே நெருங்கவே நெருங்காது, கண்ணுல கூட படாது, கண்ணப்படாத தூரத்துக்கு போ அப்படின்னு விரட்டுவோம் பாத்தீங்களா, அதுக்குத்தான் சுஹ்கன் அப்படின்னு சொல்றது. புக்தன்னா தூரமா போ, அப்படி நான் அங்க போய் நிக்கலாம், அப்படி கொஞ்சம் ஓரமா நிக்கலாம், கொஞ்சம் தூரம் புக்தன் போன்னு விரட்டுறது, அவ்வளவுதான். ஆனா என் கண்ணிலே படாத அப்படின்னு விரட்டுறது தெரியுமா, ரொம்ப தூரமா விரட்டி விடுறது தெரியுமா, அதற்குத்தான் சுஹ்கன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்ப இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க அந்த மக்களுக்கு? ஃபஸுஹ்கன் லிஅஸ்ஹாபி ஸஈர், ரொம்ப தூரமா, அஸ்ஹாபு ஸஈர், நரகத்தினுடைய அந்த மக்களை மிக தூரமாக ஆக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது அல்லாஹ்வுடைய கருணை விட்டு மிக தூரமாக ஆக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட மக்களை நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம் பாருங்க. யாரு? நரக தீர்ப்பு கொடுக்கப்பட்ட மக்களா? தீர்ப்பு பத்தி நமக்கு தெரியாது, அது கியாமத்தினால தெரியும். ஆனா அதுக்குரிய மக்கள் யாரு? அவங்களுடைய தன்மைகள், அடையாளங்கள் என்ன? அவங்க வாயாலே அல்லாஹ் சொல்ல வச்சுட்டாங்க. அதுதான் 9வது மற்றும் 10வது ஆயத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க அவங்களுடைய அடையாளங்கள் என்ன. எச்சரிக்கையாளர் வந்து எச்சரிக்கை செய்யும் போது அவங்க ஏத்துக்குவாங்களா? இல்ல ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் இதை இறக்கி வைக்கல, அதனால நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, நீங்களே நேர் வழியில கிடையாது, நீங்க வழிகேட்டு, அதுவும் பெரிய வழிகேட்டுல இருக்கிறீங்க என்று யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் அஸ்ஹாபு ஸஈர், நரகத்தினுடைய அந்த மக்கள், கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த டெம்பரேச்சர், அந்த சூடு அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த நெருப்புடைய மக்கள், அந்த அந்த நெருப்புடைய மக்களுடைய அடையாளம் இது. இப்போ மறுமையில மட்டும் அவங்க விரட்டப்பட மாட்டாங்க. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மக்களை பார்த்தா அவங்கள மாதிரி இருக்கிறத விட்டு நீங்க தூரமாயிங்க. அந்த மக்கள்கிட்ட தாவா செய்யாம தூரமாயிடுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. அவங்களுடைய அந்த தன்மைகள், பண்புகள் உங்கள்ட்ட இருந்துடக்கூடாது. எச்சரிக்கப்பட்டால் அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு தூரமாகி விடுங்கள். இல்லைன்னா மறுமையில அல்லாஹ்வுடைய கருணை விட்டு தூரமாக்கப்படுவீங்க. அது கொஞ்சம் இல்ல, அல்லாஹ் அவங்களுக்கு மேல கொடுக்கிற தீர்ப்பு என்ன? கூட்டமாக நரகத்தில் எரியப்படுவாங்க, மிக தூரமாக ஆக்கப்படும். அப்ப இந்த ஆயத்திலுமே இதுக்கு பிறகு அவங்கள பத்தி நம்ம இந்த ஆயத்தில், இந்த சூறாலே இதுக்கு பிறகு அவங்கள பத்தி பேசப்படுது. சூறாலே அல்லாஹ் அவங்கள பத்தி சொல்லிட்டு அவங்கள ரொம்ப தூரமாக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கு பிறகு இவங்களை பத்தி நம்ம பேச மாட்டோம். இதுக்கு பிறகு வேற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல போறாங்க. அதுதான் அடுத்த ஆயத்திலிருந்து நம்ம பார்க்கணும். ஆனா இது வரைக்கும் பார்த்ததுல நமக்குள்ள படிப்பினை என்ன? எச்சரிக்கையாளர் வரும் பொழுது கலகணத்தோட இருந்துறாங்க. அவங்க எச்சரிக்கை செய்யறாங்க, அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்று சொல்லும் பொழுது அது காது கொடுத்து கேளு. உடனடியா கேட்கலன்னா கூட அதற்கு பிறகு உங்களுடைய அறிவை பயன்படுத்தி பாருங்க. அக்ல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இல்லையா? அக்ல் அப்படின்னா வெறும் அறிவு மட்டும் இல்லை. எந்த அறிவு தவறு செய்யாமல் நம்மை தடுக்கிறதோ, எந்த அறிவு சரியானதை நம்மை செய்ய வைக்கிறதோ அந்த அறிவுக்குத்தான் அக்ல் அப்படின்னு பேர். ஐன் காஃப் லாம் அந்த 3 எழுத்துக்களும் வந்தா அந்த அக்ல். அதுல இருந்தா இகால் அப்படிங்கிற வார்த்தை வருது. இகால் அப்படின்னா என்ன? ஒட்டகத்துக்கு அந்த வாய் கழுத்தெல்லாம் கட்டுவாங்க தெரியுமா? அந்த மூக்கணாங்கயிறு அல்லது கழுத்துல இருக்கக்கூடிய கயிறு, அதற்குத்தான் இகால் அப்படின்னு பேர். அல்லது ஒட்டகத்தை அடிக்கிறது, அது அந்த சவுக்குக்கு இகால்னு சொல்லுவாங்க. பிறகு ஆரம்பத்துல ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்த அரபிகள் வந்து கையில ஒரு சவுக்கு வச்சிருப்பாங்க. அதை அடிச்சு அது அது நேர் வழி விட்டு நோரும் போதெல்லாம், போக வேண்டிய வழி விட்டு நோரும் போதெல்லாம் அதால் அதை அடிச்சு அல்லது அதால் அதை கட்டி இழுத்து சரி செய்வாங்க. அதுக்குத்தான் இகால் அப்படின்னு பேர். அது அரபிகள் எங்க வச்சுக்குவாங்கன்னா, அவங்க தலைமையில ஒரு துணி போட்டிருப்பாங்க பாருங்க, வெயில் அடிக்க கூடாதுன்ட்டு. அந்த துணி மேல அப்படி கட்டி வச்சுக்குவாங்க அவங்க சவுக்க. இன்னைக்கு அரபிகள் ட்ரெஸ் பாக்குறோம் இல்லையா? மேல ஒரு துணி போட்டிருப்பாங்க தலை மேல, அதுக்கு மேல கருப்பு கலர்ல ஒண்ணு இருக்கும் பாருங்க. உண்மையில வந்து ஆரம்பத்துல அது வந்து சவுக்கு. இன்னைக்கு அதுக்கு பேர் இகால் தான் சொல்லுவாங்க. ஈராக் மாதிரி இடங்கள்ல இகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பா வந்து வா அப்படிங்கிற உச்சரிப்போட சொல்லுவாங்க. அது வந்து இகால். இகாலுங்கிறது அந்த எந்த ஒட்டகம் நேர்வழிக்கு நோவுதோ அந்த நேரத்துல அதை கட்டி நேர்வழிக்கு இழுக்கிறது அல்லது அடிச்சு நேர்வழிக்கு இழுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இகால்னா அந்த பக்கம் அந்த பக்கம் போக விடாம போக வேண்டிய இடத்தின் பக்கம் மட்டுமே போக வைக்கிறதுக்கு பயன்படுது. அதுதான் அக்கல்லுங்கிறதும் அதே தான். ஒருத்தர் உண்மையில அக்கல் இருக்குது அப்படின்னா அவர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தவறான விஷயத்துக்கு போயிடக்கூடாது. சரியான விஷயம் எது என்பதை புரிந்து கொண்டா மட்டும் பார்த்தாது, அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அந்த வழியில நுழைஞ்சிடும். அப்படி இருந்தா தான் அதற்கு அக்கல்னு பேர். நீங்க தூதர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படியும், இல்ல உங்க அறிவை பயன்படுத்தி ஒழுங்குபடுத்திக்கணும். ரெண்டும் இல்லைன்னா நீங்க அஸ்ஹாபு ஸஈராகத்தான் ஆகும். அப்போ அஸ்ஹாபு ஸஈரை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றாங்க? அவங்க தூரம், ரொம்ப தூரம் விரட்டிடுங்க என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய கருணை விட்டு தூரமாவது அப்படிங்கிறது சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்படும். அப்போ ரொம்ப தூரம் அப்படின்னா என்ன? நரகத்தினுடைய ஆழத்துல போய் விழுறது. அதை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் காப்பாற்றும். என்னுடைய பெற்றோரையும் உங்களுடைய பெற்றோரையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய உடன் பிறந்தாரையும் உங்களுடைய உடன் பிறந்தாரையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய மற்ற உறவினர்களையும் உங்களுடைய மற்ற உறவினர்களையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய அண்டை வீட்டார் உங்களுடைய அண்டை வீட்டாரை அல்லாஹ் காப்பாற்றும். என்னுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களை அல்லாஹ் காப்பாற்றும். என்னிடத்தில் பழகக்கூடியவர்கள் உங்களிடத்தில் பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தினுடைய நெருப்பை விட்டும் பாதுகாத்து சொர்க்கத்துக்குள்ள நுழை வைக்கணும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் நம் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இன்றைய இந்த நினைவூட்டலை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.
اللهم صل وسلم على نبينا وعلى آله وأصحابه أجمعين. الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.